ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. பாப மோசனிகா ஏகாதசி விரதம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. பாப மோசனிகா ஏகாதசி விரதம் என்பது சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி விரதமாகும். இந்த பாபமோசனிகா ஏகாதசி திதியில் ஸ்ரீமன் நாராயணனிற்கு விரதமிருந்தும் வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். ஸ்ரீமன் நாராயணனை இந்த பாபமோசனிகா ஏகாதசி திதியில் விரதமிருந்தும் வழிபடுவதால் பாபங்கள் அகன்றுவிடும். உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்கிறவர்கள் மட்டும் விரதமிருந்தால் போதும். ஏகாதசி திதி அன்று ஸ்ரீமன் நாராயணனை, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வைணவ திருக்கோவில்களுக்கும் பெருமாள் திருக்கோவில்களுக்கும் சென்றும் ஸ்ரீமன் நாராயணனிற்கு நடைபெறும் திருமஞ்சன அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டும் சுவாமி தரிசனம் செய்தும் வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். ஏகாதசி திதி அன்றும் ஸ்ரீமன் நாராயணனின் போற்றி திருநாமங்கள், ஸ்ரீ மகாவிஷ்ணு சகஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்தம், பாசுரங்கள், பெருமாள் வாழி திருநாமங்கள், ஸ்ரீ மகாவிஷ்ணு சம்பந்தமான கதைகள், புராணங்கள் படிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். ஸ்ரீ மகாவிஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். வரும் 4/5/2024 அன்றும் இந்த பாபமோசனிகா ஏகாதசி திதி உள்ளது. அன்றும் ஸ்ரீமன் நாராயணனை வணங்குவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.